அந்த மண்ணு கான்ட்ராக்டர் கிட்ட லோடு அனுப்புறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். என்ன பண்றது? நான் பண்ற எல்லா வேலைக்கும் இந்த டூப்ளிகேட் வேற வந்து தடையா நின்று தொலைறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஹலோ டாடி. ஹலோ தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டதை ஜீரணமாக்குறேன். ஜீரணமானதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா என் புள்ளையா பிறந்து இந்த வேலை பார்க்க கூடாது. வேற என்ன பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வா. வேட்டையாட வேண்டியிருக்கு. வேட்டையாடணுமா? ஆமா. ஓகே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே மெதுவா போங்க. எதுக்கு நான் எங்க நிறுத்தின? அட என்ன பாக்குறாரு? அண்ணா இந்த கலர்ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த கலர் கிளாஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். தம்பி பாத்தியா என் அழகு தேவதைய எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறான்னு? அண்ணா இவ்வளவு நாள் ஆகியும் அவ அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிடலாம். டேய் நீ என்ன பாக்குற? டேய் அவ உனக்கு அண்ணிடா. அப்படியே அண்ணாந்து பாரு. பாத்துட்டே அங்க நானும் அவளும் சேர்ந்து ஒரு டூயட் சாங் ஆடுற மாதிரி நினைச்சு பாடுறா. வாவ் வாவ் சூப்பர்ண்ணே. சூப்பர்ல. என்ன டான்ஸ் தெரியுமா? எப்படி சொல்லுடா. ஐயோ சொல்லுடா. உங்களதான் ஆரம்பத்திலே துரத்தி விட்டாங்களே. அடிக்காதீங்க. அண்ணே அவ பின்னாடியே போய் அவ அட்ரஸ கண்டுபிடிக்கலாம். வாங்கண்ணே. காணோடா. எங்க போனா இவ? மாயமாயிட்டாளே. என்னடா அது பீர்ல கிக்கே இல்ல. அது டூப்ளிகேட்டா இருக்கும் தல. இது யாரா? நம்ம ஊர்ல ஜட்டி பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியா இருக்கு. கம் ஆன். ஹேய் வில்லேஜ் பியூட்டி, யாரடி நீ? ரோஜா பூவே, என்னடி உன்னோட பேரு? பாவம் ஊமை போல இருக்கு தல. நல்லதா போச்சுடா. நம்ம என்ன பண்ணாலும் இவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. ஹலோ, என் கூட வரியா? பாஸ் எங்க கூடன்னு சொல்லுங்க பாஸ். சரிடா எங்க கூட. ஹேய் இங்க பாரு, எங்க கூட வந்தன்னு வெச்சுக்கோ எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன புரியுதுல்ல? What do you say beauty? இந்த விளையாட்டுல தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான். சூப்பரா சொன்னடா. Guys, இது பப்ளிக் பிளேஸ். So இங்க ஆளுங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். So let's go there. Wow! வாங்க. பாஸ் யார் பாஸ் ஃபர்ஸ்ட்? நான் தானே கேப்டன். சோ நான் தான் ஓபனர். அதெல்லாம் முடியாது. நான் போவேன். எல்லாரும் வாங்க. சூப்பர். ஹேய் டேய் ஃபுல் மீல் சாப்பிட ரெடியா இருக்கடா. படுக்கடா.
பொண்ணுங்க எப்பவும் நெருப்பு மாதிரிடா, மேல கை வச்சா பொசுங்கிடுவீங்க. இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கொன்னுடுவ. வீடு வந்து சேர்ந்துட்டா சாமி. சின்னையா, வணக்கம். பயங்கரமா வலிக்குதுடா. அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கடா. ஓகேவா? ஐயா, நம்ம சின்னையா வந்துட்டாருங்க ஐயா. டே சோமு, கவுண்டரே. நீ ஒரு ரவுண்டு போடண்டா. ஐயோ வேணாம் விடுங்க. பரவாயில்லடா, ஒரு ரவுண்டு போடுறா. வேண்டாம் விடுங்க கவுண்டரே. ஆ, நீ சரியான கேடிதான்டா டேய். டேய் தம்பி, உன்னை எதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு? ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்கு. என்ன இது? ஒரு அப்பா மகன் கிட்ட பேசுற பேச்சா இது? அப்பா சொன்னதை கேட்டு ராமரே காட்டுக்கு போனாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அந்த பொண்ணு யாரு? ஐ மீன், who is that girl? சொல்றேன், வா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோ. இந்த ரேப்போட விலை 400 ஏக்கர் ஜமீனு, அப்புறம் கோடிக்கணக்கான சொத்து, அதுக்கப்புறம் கேஷ். 400 ஏக்கரா? ஏன் நம்ப முடியலையா? நீ ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வயித்து தள்ளிட்டு வந்து நிப்பா. அப்போ அவங்க அப்பா என் காலில் வந்து விழுவான். உடனே நான் அவங்கிட்ட, இங்க பாரியா, உன் ஜமீன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சின்னா என் பையன் உனக்கு பாத பூஜை பண்ணுவான், கல்யாணமும் நடக்கும்னு சொல்லுவேன். என்ன? உலகத்துல முன்ன மாதிரி அப்பனே இல்ல, உன்ன மாதிரி மகனும் இல்ல, இந்த மாதிரி கேவலமான குடும்பமும் இல்ல. டாடி, நான் இப்பவே போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுவா. பொறுமையாரு பொறுமையாரு. டே தம்பி, நீ முதல்ல ரெடி ஆகு. அவளோட அட்ரஸ், அங்க எப்படி போகணும், அவ எங்க படுத்திருப்பா, எல்லாம் நம்ம சோமு கிட்ட சொல்லுவான். அதை கேட்டுட்டு போ. டன். இத்தனை நாள் நான் கமிஷனுக்காக வேலை செஞ்சேன். ஆனா இப்போ என்னடா நல்லா இருக்கியா? யார் இவன்? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யாரு இந்த மொட்டை? இங்க பாரு வெங்கடேசா, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இல்ல நான் கொடுக்கறேன். ஐயோ உம்மா. சரி ரொம்ப வரட்டுமா? சந்தோஷம். எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. ஆனா உனக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இனிமே அந்த மொட்டை வந்தா நல்லா கவனிச்சு அனுப்பணும். ஆமா, இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் எங்கடா காணோம்? ஐயோ வருவான், விடுங்க கவுண்டரே. பசியோட இருந்தவனுக்கு விருந்து கிடைச்சா சும்மா விட்டுருவானா சொல்லுங்க? டேய், என்னடா இது? பாத்துடா, ராத்திரி முழுக்க பத்தாதுன்னு காலையிலயுமா? நீங்க என்ன சொன்னீங்க? வயித்த நிரப்பி வாந்தி வர வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமால, அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் தான் தேவைப்படும். ஐயோ பாவம், அந்த பொண்ணு என்ன இருக்குமோ? டே டே டே, நில்லுடா நில்லு. மாரப்ப கவுண்டர் வீட்டுல எதுவுமே நடக்கலையா? ஒன்னும் நடக்கலையே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? வீட்டுல முதலாளியம்மா இருக்காங்க. கவுண்டரு கவுண்டரு வயலுக்கு அப்ப போயிருக்காரு. நந்தினி? நந்தினி அம்மா வண்டி எடுத்துட்டு எங்க வெளியே போயிருக்காங்க. ஓ, அப்பா, ஐயோ. கவுண்டரே, யாரும் இல்லையா? கவுண்டரு அறுவடைக்கு வயலுக்கு போயிட்டாராம். நந்தினி வண்டி எடுத்துட்டு வெளியில போயிருச்சான். அப்படியா? ஐயோ அப்பா. என்னடா போன் ரிங் ஆகிட்டே இருக்க, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ராத்திரி எல்லாம் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, பாவம் சோர்ந்து போயிருக்கோம். ஹலோ, எங்கப்பா இருக்க? நீ உயிரோட இருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு எங்கப்பா இருக்கேன்னு கேக்குறிய, இது நியாயமாப்பா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்றா. நான் அவளோட வீட்டுக்கு போனப்பா. ஐயோ, பக்காவா ரெடியா படுத்திருக்கா. ஐயோ, கமிங் வந்துட்ட செல்லமே. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஐயோ,
காலை இவ்வளோ அழகா இருக்கே, முகம் எப்படி இருக்குமோ என்னவோ. ஆஹா, முகத்தை பார்க்கணுமே. அவ என்ன அடிச்ச ஒவ்வொரு அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு நான் அன்னைக்கு ஊருக்கு வரும்போது என் கை காலு மூக்கு வாய் முகம் எல்லாத்தையும் உடைச்சது இதே பொண்ணுதான்ப்பா. அவ அடிச்ச அடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச பணமும் இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்க போற பணமும் எதுவும் பத்தாதுப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.